நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன் அவர் பிரிஞ்சு வந்தாங்க? குடி மேடம், ஒரே குடிச்சிட்டு கண்டா பண்ண நடிக்கிறது. என்ன பிடிக்கலையா? டைவர்ஸ் குத்து நீ கிளம்பி போய் போஸ்ட்பேட் பண்ண ரூபாய் நீடா டைவர்ஸ் சாலு கூட சுத்தறியா? பஜார்ல சுத்தனியா? பஜார்ல சுத்தனாகோ. நான் என்ன கேக்குறேன், அப்படி 9 வருஷம் வாழ்ந்த பொண்ணு திடீர்னு ஏன் விட்டுட்டு ஓடணும்? புருஷனை திருத்த முடிஞ்சா திருத்தணும், இல்லையா அவ்வளவு கொடுமைப்படுத்துறாரா? இப்ப வேலைக்கு போய் என்ன பண்ணணும்? டைவர்ஸ் வாங்கணும். சொல்லு. பொண்ணுனால எனக்கு பிரச்சனை. அந்த ஊருக்கார பையன் வந்து காணிராஜன்ற பையன் அந்த ஊர்ல சுத்திட்டு சீட்டு விளையாடுறது இந்த மாதிரி இருக்கும். நானும் ரவுடியா? நான் புது ரவுடியா? அவன் எப்படியோ இது பொண்ண கலெக்ட் பண்ணிட்டான். ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. என்னைய எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. கூட்டத்துல பேச கூச்சமா இருக்கு. நைட்டு 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. சாப்பிட்டு பட்டுன்னா நைட்டோட பக்கத்துல பட்டுன்னு நைட்டோட கிளம்பிடுச்சு. நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிது பாரு நிலா, அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். என்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, ஏன் அவர் பிரிஞ்சு வந்தேன்னா? குடி மேடம், ஒரே குடிச்சிட்டு கண்டா பண்ண நடிக்கிறது. சரி, நீ இப்போ ஒருத்தர் கூட பழகுற, கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே. சின்ன பையனா? இது சரியான டிசிஷன் உனக்கு தெரியுமா? எனக்கு சத்தியமா தெரியாது சார். ஒரு பிரகாரம் டைவர்ஸ் பண்ணிடுமா. நீ அப்படி நானே சொல்லிட்டேன் மேடம், என்ன பிடிக்கலையா? டைவர்ஸ் குத்து நீ கிளம்பி போய் வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா நாங்க படிச்சு உள்போமா பிரகாரம் போஸ்ட்பேட் பண்ண ரூபாய் நீடா டைவர்ஸ் சாலு கூட சுத்தறியா? நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. பஜார்ல சுத்தனியா? பஜார்ல சுத்தனாகோ. அப்ப கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். கங்கா பசங்க வச்சு சுத்தறியா? ஊரு ஃபுல்லா தெரியுது. ஒரு நாள் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க ஊர்ல நடக்க முடியல என்னால. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். பயம் மேடம், வேலையை விட்டு அங்க குரல் குத்தாவிங்க பசங்களை தூங்க வச்சிருவேன் நானு. பயம் பசங்களை அடிப்பாரு, என்ன அடிப்பாரு, பயம் படுத்துருவேன் நானு. என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு தெரியலையே. கதவை துற. டேய், கதவை தூங்கினாடியா அதுக்குள்ள தூக்குமா உனக்கு அப்படின்னு அடிச்சு எழுப்புவாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு. என்னப்பா அது? நான் என்ன கேக்குறேன், அப்படி 9 வருஷம் வாழ்ந்த பொண்ணு திடீர்னு ஏன் விட்டுட்டு ஓடன? பயப்படாத, பயப்படாதடா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. நான் பட்டு வரல, எனக்கு பிடிக்கல. எனக்கு வேற யாராவது பிடிச்சிருந்ததா? அப்பெல்லாம் இல்ல மேடம், அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சத்தியமா அப்புறம் ஏன் விட்டுட்டு ஓடன? எனக்கு பிடிக்கல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அம்மா கூட இருக்கலாம் தான் நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல நீ இது பண்ணிருந்தேன்னா நான் அந்த கேள்வியே கேட்க மாட்டேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நீ வந்து இன்னொரு வாழ்க்கை தேடிக்காதே நான் சொல்லல. இந்த வாழ்க்கை பிடிக்கலையா, அவருக்கு டைவர்ஸ் கொடு. என்னடா என்னையா போட்டு குடுக்குற? டேய், இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவே. உன்னை அதுதான் மேடம் நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு இப்ப என்கிட்ட காசு இல்ல மேடம். டைவர்ஸ் கொடுக்கறது எனக்கு காசு. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. நீ தப்பான விஷயம் பண்ண கூடாது. நாங்க அடி வாங்கணும் மேடம். இந்த ஊருக்கு போனா இங்கிட்ட அடி வாங்கணும். ஒரு நிமிஷம் ஏமா இவ்வளவு பல்ல கடிக்கிற? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அவனை கல்யாணம் பண்ணிக்கும் போது தெரியாது உங்களுக்கு? இவங்களுக்கு தெரியவே தெரியாத மாமா. யார கல்யாணம்? கல்யாணம் பண்ணி கொடுத்தான். நீதான் ஓடனா? நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. ஒரு நிமிஷம், நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டியா? எப்படிமா கல்யாணம் பண்ணுவேன்? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். மறுபடியும் தப்பு பண்றேன்னு உனக்கு புரியலையா பிரியங்கா? சட்டப்படி அது வந்து ஒரு ஒழுக்கமா பண்ண. ஏன் வாழ்க்கை இப்படி கெடுத்துக்கிற? உங்க நாடி நரம்பு உடம்பு முழுசும் விஷமா மாறி போச்சு. அது சொன்னா முறைப்படி பண்ண. முறை இல்லாம ஏன் வாழ்றீங்க? நான் என் பசங்களை வச்சு நான் காப்பாத்திப்பேன் மேடம். அவங்களெல்லாம் எனக்கு கணக்கு இல்ல. நான் என் பசங்களை வச்சு காப்பாத்திப்பேன், அவ்வளவுதான். முறை இல்லாம இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்க. இப்போ பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சார். ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். தப்பு இல்ல, அது பொம்பளை பொண்ணு இருக்குல்ல உனக்கு, அது எப்படி இன்னொருத்தரோட வாழ்வே முறை இல்லாம? காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா இது கள்ளக்காதலாச்சே.
என்ன நான் அடக்கி பேசுங்க. புருஷன் சரியில்லைன்னா வேலைக்கு போய் அங்கேயே இருந்து நல்லபடியா பசங்களை பார்க்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வேலைக்கு அங்க புருஷனை திருத்த முடிஞ்சா திருத்தணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்லையா அவ்வளவு கொடுமைப்படுத்துறாரா? இப்ப வேலைக்கு போய் சரி, என்ன பண்ணணும்? டைவர்ஸ் வாங்கணும். சாம்பார் ஆப் எனக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும், அதுக்கு தூக்கி போட்டுட்டு போறதா? எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்தது தான் அது அழகு. அதுதான் குடும்பம். அதானே உலக வழக்கம். பண்ணா பசங்க கதி என்ன? நாளைக்கு இப்ப புதுசா ஒரு புருஷன் தேடிக்கிறிய நீ, அந்த பொண்ணுட்டு அவர் எப்படி நடந்து பாருன்னு உனக்கு என்ன நிச்சயம் இருக்கு? என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். எனக்கு வேணாம் மேடம், யாருமே நான் பசங்களை வச்சு நான் காப்பாத்திக்கிறேன் மேடம். நான் வேலைக்கு போறேன். உன்னையே உனக்கு காப்பாத்திக்க தெரியல, நீ என்ன பசங்களை காப்பாத்த? எவ்வளவு நாளாச்சும் புருஷனை பிரிஞ்சு? நான் பிரிஞ்சு ஒரு 2 வருஷம் போய் நினைக்கிறேன். 2 வருஷம் ஆக போறது. இந்த 2 வருஷத்துல முறையா என்ன செஞ்ச நீ? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் முறையா என்ன செஞ்ச? முறை இல்லாம இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? உன்னையே காப்பாத்திக்க தெரியல உனக்கு. முடியல, உன்னையே உன்னால தூக்க முடியல, நீ எப்படி அந்த பொண்ணை தூக்குவ? போய் தானே பெருசா பேசுற. நீ டென்ஷன் ஆகுது. 25 வயசு தான் ஆச்சு உனக்கு. அதுக்கான பக்குவம் கிடையாது, மெச்சூரிட்டியும் கிடையாது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. 25 வயசுக்கான புத்தியும் கிடையாது. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? பெத்தவங்களை மரியாதை இல்லாம பேசுறது அது மட்டும் நல்லா தெரியும். அது அப்பத்துல இருந்து தெரியும். 13 வயசுல இருந்து தெரியும். 14 வயசுல இருந்து பல்ல கடிக்கிறது, அவங்கள பார்த்து திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது. யாரும் இருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போவாங்க. அப்புறம் பெத்தவங்களுக்கு தான் வயர் எரியும். நம்ம பிள்ளையாச்சே, 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. நல்லா கண்ணுக்கு லட்சணமா இருக்க, அதனால நல்லா ஓகே ஃபைன் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். தாய் தாப்பனுக்கு ஒரு சோறு ஒரு பொண்ணு ஒரு சட்டை எடுத்து கொடுக்குமா? சம்பாதி கதை மட்டும் மாட்டாடு வரఉంటే ஒண்ணே இல்ல பாத்தேப்பா நீ ஓடு குஞ்சு நீ ஹலோ 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 பண்ணுவோம். அடுக்கு வெடிக்கிற மாதிரி வெடிக்கிற. அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேக்குற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? என்ன விட்டு சொல்லுங்க. நான் ஆமா நான் விட்டு என்ன விட்டு சொல்லுங்க. நான் எப்படி வேணா வாழ்வேன், இஷ்டத்துக்கு வாழ்வேன். நான் என் வாழ்க்கையை கெடுத்துப்பேன், யாரும் கேள்வி கேட்க கூடாது. நக்கல்யா அவனுக்கு நீங்க பண்ணறது மொத்தம் மஞ்சனுவா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஆளாளுக்கு அவங்களை தொல்லை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? 14 வயசு பொண்ணை கூட்டிட்டு ஓடும் போது தெரியல, உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களுக்கு இன்னும் ஒரு தொல்லை இருக்க கூடாது, புரியுதுங்களா? உங்களுக்கு பொண்டாட்டியை வச்சு நல்லா வாழ தெரியலன்னா அது உங்க பிரச்சனை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.